ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் விஜயா மலேசியா அப்பாக்காக வெயிட் பண்ணி ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. கடைசி வர வழியே இல்லாமல் ஃபங்க்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் ரோகிணி செட் பண்ண ஆள் வர முத்து குடிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். விஜயா ஸ்ருதி அம்மாட்ட போயிட்டு ரோகிணி அப்பாக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தான் நடத்துகிறீங்க, ஸோ ஸ்ருதிக்கே ஃபஸ்ட்டு பண்ணலாம், அதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ரோகிணி தான் மூத்த மருமக, அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா, இல்லைங்க நீங்கள் தான் நடத்துகிறீங்க, ஸோ உங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கக்கூடாது, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மாவும் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டாக ரோகிணி கிட்ட போயிடுறாங்க. என்னம்மா திடீர்னு ஸ்ருதிக்கு ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையாம்மா, உனக்கு இதில் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அப்பாக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா, இதுதான் ரீசனா, என்கிட்டே இப்படி நடிக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ருதி போட்டிருக்க நகையை பார்த்து மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இவ்வளோ நகை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே விஜய் கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன நகை, ரோகிணி அப்பா வருவார் பாரு, இதை விட நிறைய வாங்கிட்டு வந்து போடுவார், அவர் வரட்டும், எல்லாருக்கணும் ரோகிணி மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, கூட சேர்ந்து மனோஜ் கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. ரோகிணி அப்பா வர மாதிரி தெரில. வேற வழியே இல்லாமல் ரோகிணிக்கும் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் ரோகிணி செட் பண்ணாலும் முத்து வெளில கூட்டு போக பிளான் பண்ணுறாரு. வாங்க பாஸ், ஃபங்க்ஷன் முடிய ரொம்ப லேட் ஆகும் போல், உட்காந்து முதுகு தான் வலிக்குது, வாங்க வெளில வாக்கின் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. முத்து வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் வாங்க பாஸ், கார் பார்க்கிற வரைக்கும் போவோம், நீங்கள் நல்லா என்கிட்ட பழகிட்டீங்க, வாங்க காரில் ஒரு மினி செட்டப்பே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கேட்கல. எப்படியோ கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போய் பார்த்தா கார் ஓப்பன் பண்ணால் அவர் ஒரு மினி பாரே செட் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து முத்து ஷாக் ஆகுறாரு. முத்துவை கம்பல் பண்ணி குடிக்க சொல்கிறாரு. முத்துவும் வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை, ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. ஆனால் அவர் எவ்வளோ கம்பல் பண்ணாலும் இந்த டைம் கண்டிப்பாக முத்து குடிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.